மாத்தி யோசிச்சீங்க. நீர், விதை, உரங்கள் போன்ற பயிர் உற்பத்தி உள்ளீடுகளை நிர்வகித்து பயிர் மற்றும் வேளாண் பருவ நிலைமைகளின்படி விவசாய பயன்பாடுகளை பின்பற்றி விவசாயத்தில் துல்லிய தன்மையை மேம்படுத்துவதே துல்லிய பண்ணையமாகும். மேலும் உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தன்மையை மேம்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நவீன வேளாண் நடைமுறையாகும். இதனால் விவசாயிகளுக்கு உயர் விளைச்சல் கிடைப்பதால் துல்லிய பண்ணைய சாகுபடி முறை பின்பற்றி சாகுபடி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் துல்லிய பண்ணையத்தில் கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் பாண்டரசன் குப்பம் கிராம வேளாண்மையாளர் பி. அறவாழி அவர்கள் தரும் செய்திகள். நாங்கள் பழைய முறையில் கரும்பு சாகுபடி செஞ்சுருப்போம். அதை விட்டுட்டு இப்போ துல்லிய பண்ணையம் மூலிமா பயிர் செய்கிறோங்க. அதில் துல்லிய பண்ணையத்தில் சொட்டு நீர் மூலிமா கரும்பு சாகுபடி பண்ணிக்கின்னு இருந்தோம். அதில் நல்ல ஈல்டு வருதுங்க. அதாவது முதல்ல எடுத்த உடனே நம்ம ஃபீல்டு லெவல் பண்ணணும். 4 தரம் உழவு ஓட்டணும். திரும்ப எருவு ஃபுல்லாக போடணுங்க. நாட்டு எருவு நிறைய போடணும். எருவு போடுறது தான் முக்கியம். எருவு போட்டால் மற்ற உரைச்செலவு குறையும். அதுக்கப்புறம் 4 அடி கால் வெட்டணுங்க. ஏற்கனவே பழைய முறையில் 3 அடி கால் வெட்டுவோம். அது மெஷின் கட்டிங்கும் சரி வராது, இடைவெளி அதிகம் இருக்காது. இப்போ 4 அடி அதிகமாக போகிறோம். 4.25 அடி கால் வெட்டினோம்னாக்கா இடைவெளி அதிகமாக இருக்கிறதால கரும்பினுடைய செட்ஸினுடைய எண்ணிக்கை குறையுது. அதில் நமக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் வருதுங்க. இப்போ நம்ம சொட்டு நீரில் பாய்ச்சினே இருந்தோம். சொட்டு நீரில் பாய்க்கும்போது உரம் எல்லாமே சொட்டு நீர் வழியாக கொடுத்துடலாம். அது சொட்டு நீரில் என்ன ஒன்றா கரும்பு வெட்டுற வரையும் நம்ம 15 நாளைக்கு உரம் கொடுத்துக்கினே வர்றதால அந்த கரும்பினுடைய வளர்ச்சி அதிகமாகவும் எடை குறைஞ்சது ஒரு கரும்பினுடைய எடையை 2லேருந்து 3 கிலோ வரையும் வருங்க. நான் இந்த வருடம் என்ன பண்ணுறேன், புதிய முறையில் தெளிப்பு நீரை கரும்பு மேலே போட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ தெளிப்பு நீரில் தான் போட்டிருக்கேன். இந்த கரும்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈல்டும் இது அதிகமாக வரும். வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் அப்பப்பையும் வருவாங்க. வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தும் அறிவுரை சொல்லுவாங்க. அவங்களுடைய அறிவுரைப்படி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிக ஈல்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்குங்க. அரும்பு அறுவடை முடிஞ்சு இந்த 4 அடி காலில் ஊடு பயிராக உளுந்து விதைக்கலாம், மணிலாவும் போடலாங்க. நாங்கள் உளுந்து விதைச்சிருந்தோம். உளுந்து ஓரளவுக்கு அந்த சில்லறை செலவுக்கு தேவையான இதுக்கு எங்கள் உளுந்து கிடச்சிதுங்க. இது 4 மாதத்து பயிருங்க. 3.5 மாதத்தில் ஒரு சோளம் எடுத்துருக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சோளம் எடுக்கல. 7ஆம் மாதத்தில் ஒரு சோளம் எடுக்கணும். ஆனால் இது செட்ஸுக்கு எடுக்கலான்ற மாதிரி இருக்குங்க. செட்ஸுக்கு கொடுத்தா நம்ம சோளம் உரிக்கூடும். ஏன்னா அதோட வெயிட்டு போட்டுப்பாங்க. அதனால் 2ஆவது சோளம் எடுக்கலை. முதல் சோளம் எடுக்குங்க. செட்ஸில் நம்ம கரும்புக்கு தான் கொடுக்கணும். 2ஆவது சோளம் எடுத்து திரும்ப உரம் கொடுத்துக்கினே வரும். அது உரம் கொடுக்குறது நம்ம சொட்டு நீர் மூலம் தெளிப்பு நீர்லேயும் உரம் கொடுக்கலாம். அது கொடுக்குறதால ஆள் செலவு ரொம்ப கம்மிங்க. ஆளே தேவையில்லைங்க. நம்மளே அந்த பேரலில் கரைச்சி விட்டுட்டோம்னா அது டேங்க்லேருந்து எடுத்துங்க. உரத்தை எடுத்து இது பண்ணிங்க. உரம் மட்டும் தூக்கி அந்த போடுறது மட்டும்தாங்க. எந்த ஆள் செலவும் கிடையாதுங்க. அதிக பில்லும் முளைக்காதுங்க அந்த சொட்டு நீரில். இதில் தெளிப்பு நீரில் கொஞ்சம் பில்லு வரும். ஆனால் அது பிரச்சனை இல்லைங்க. அந்த பில்லால் அந்த ரகீசி ஆகிடுது. கரும்பு போட்ட உடனே அந்த அட்ராசின் மருந்து அடிச்சிட்டோம்னாக்கா 1 மாதத்துக்கு எந்த பில்லும் வராதுங்க. போட்ட அடியில் புல் போட்ட உடனே அதை போட்டோம்னா அந்த பில்லு 1 மாதத்துக்கு இங்கெல்லாம் பில்லே வராதுங்க. பொதுவாக அந்த ஏரியாவில் அதிக பில்லு வராதுங்க. கரும்பு செட்ஸாக வெட்டினா ஒரு 50 டன் வருங்க எங்களுக்கு ஏக்கருக்கு. அதே கரும்பாக வெட்டி போச்சுன்னா 70 டன் 75 டன் வரும் இந்த ஏரியாவில் மினிமம். சாதாரணமாக இருந்தாலும் நம்ம இது பண்ணாலே சொட்டு நீரில் பயன்படுத்தும் போது இன்னும் ஒரு 80 டன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிறையா வந்திருக்கு. அதேமாதிரி சென்ற வருடம் 2017-18 நான் மாவட்ட அளவில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் கரும்பில். சொட்டு நீர் பாசனம் வச்சதால், அது சொட்டு நீரத்தில் தண்ணி வச்சதால் தண்ணியில் கரையில் உரத்தை அந்த உரத்தை 10 நாளைக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவு கொடுத்து வந்தீங்கன்னா இருந்தால் போதும். நமக்கு தெரியும் அந்த இது அதிகமாக கொடுத்தாலும் அதில் ஒரு பூச்சி வந்துடுங்க. திட்டமாக கொடுத்துக்கினே வந்தால் அது பூச்சி வராது இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்து நம்ம பயிர் ஆனால் கண்காணிக்கணும். டெய்லி நம்மளே பார்க்கணும். ஆளுகளை வச்சுட்டு நம்மளோட வீட்டில் உட்காந்தா வராதுங்க. நம்ம சொந்தமாக டெய்லி பார்க்கணும். அதை பார்த்தோம்னாக்கா அதனுடைய பலன் நமக்கு இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பயிரில் லாபம் எடுக்கலாம். நஷ்டம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கவனிக்கணும். பயிரை கவனிச்சா, விவசாயத்தை கவனிச்சா அது ஒரு நல்ல தொழில். மேலும் விவரங்கள் பெற பி. அறவாழி அவர்களை 09443327534 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.